மத்திய அரசிடம் திமுக ஈகோ பார்ப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவிற்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்பது போல் திமுக நாடகத்தை நடத்துகிறார்கள் என விமர்சித்தார். உலகம் முழுவதும் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசிடம் தமிழக அரசு ஈகோ பார்ப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். அப்பட்டமான இரட்டை வேடம் போட்டுக்கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம். ஏன்னா மக்களே இன்று உணர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் மும்மொழி நமக்கு இருமொழியான்னு. நாங்கள் இன்னொரு மொழியை திணிக்கவே இல்லை. இன்னொன்று, ஏதோ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள்.